திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தளபதியின் சொல் வீழ்ச்சிக்கு இடையே தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐபிஎஸ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற மாநகர கழக செயலாளர் அண்ணன் ராசப்பா அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட அவைத்தலைவர் காமாட்சி அவர்களே, இந்த மக்களோடு மக்களாக வாழ்விலும் தாழ்விலும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்பாளர் ஐயா தென்பாண்டி சிங்கம், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய பெருந்தகைகளே, இளைஞர் பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, பார்க்கின்ற போதெல்லாம் தம்பி எப்படி இருக்கிறீர்கள் என்று என்னை நலன் விசாரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் நாகராஜன் அவர்களே, அனைவருக்கும் இந்த நேரத்திலே பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரம் இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்குமா என்ற வினா எழுந்தது. என் பார்வையில் இயற்கை சில மணி நேரம் மணித்துறைகள் கண்ணீர் சிந்திவிட்டு நமக்கு விடை கொடுத்து சென்றிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒன்றியத்திலே ஆளுகின்ற பாசிச பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டை, தமிழர்களை வஞ்சிக்கிறது, தமிழர்களை வாட்டி வதைக்கிறது, தென் மாநிலங்களை சுருட்டி போல துடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை கண்டித்து நடைபெற இருக்கின்ற கூட்டத்திற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து விடைபெற்று சென்றிருக்கிறது இயற்கை. என்னிடத்திலே அண்ணன் அவர்கள், நாகராஜன் அவர்கள் சொன்னார்கள், சில மணித்துளிகள் தன்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் நேற்று இரவு ஒரு கூட்டத்திலே 1 மணி 45 நிமிடம் பேசிவிட்டு அடுத்த 5 நிமிடத்தில் புறப்பட்டு இங்கே திண்டுக்கல் வந்துவிட்டேன். விடியற் காலை 6 மணிக்கு மிக பொறுமையாக மழை பெய்து கொண்டிருந்தது. 6 மணிக்கு வந்தேன். அங்கிருக்கிற சகோதரர் ஜான் பீட்டர் அவர்கள் தான் என்னை வரவேற்று அந்த அறையிலே தங்க வைத்தார்கள். இன்றைக்கு இந்த பெருந்தடவாக பார்க்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ கூட்டி வர கூட்டம் போல தெரியவில்லை. உணர்வின் பிளம்பால் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கு எதிராக ஒன்றியத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பாஜக ஆட்சியை கண்டித்து நடக்கின்ற இந்த கூட்டத்திற்கு நாம் அனைவரும் செல்ல வேண்டும், நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இளைஞர்களெல்லாம் இந்த துடிப்போடு இருக்கிறதை பார்க்கிற பொழுது தலைவர் அவர்கள் என்றைக்கு களம் அமைக்கிறார்களோ, சுட்டுகளை காட்டுகிறார்களோ, அன்றைக்கு களமாடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட காளைகள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த மாநாடு போன்ற இந்த கூட்டம் நிரூபித்து காட்டிருக்கிறது.
சிந்தித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, திராவிட கழகம் தோன்றிய காலத்தில் இருந்து, நீதி கட்சி தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். போராடி நம்முடைய உரிமைகளை மீட்டிருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். போராடாமல் எதுவும் கிடைத்ததில்லை. அப்படி கிடைத்தால் எதுவும் கிடைத்ததில்லை. அந்த அளவிலே இன்றைக்கு நம்முடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய நல்லாட்சி நாயகர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டிலே காவி மேகம் சூழ்ந்திருக்கிறது. நாடு முழுக்க காவி அடிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். நாற்பது கும்பலுடைய வழிகாட்டுதலோடு மோடி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் மொழியையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்று அறைக்கூறு விட்டார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். உதிரி கட்சிகள் அல்ல, உதிர்ந்து போன கட்சிகளை தவிர